ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார்? மகரம் அனைத்து ராசிகளுடைய சிகரம். தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். முயற்சி முயற்சி முயற்சி, எப்படியாவது இலக்கை அடைய வேண்டும் என்று அணையாத தாகத்தை உடையவர். அப்படிப்பட்ட மகர ராசியிலே உள் அடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் காரியங்களிலே இருந்து வந்த தாமதமான போக்கு நீங்கும். உங்கள் வார்த்தைக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் பேச்சு வெறும் பேச்சு அல்ல, மதிப்புள்ள பேச்சு என்று மற்றவர்கள் நினைப்பார். உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும். சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாத்து வைக்கும் போது எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. கிடப்பில் இருந்த கடன்கள் பைசலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர் மேல் அதிகாரிகளும் அனுசரித்து செல்வது நல்லது. செய்யும் வேலையை பற்றி மனதிலே திருப்தியற்ற எண்ணம் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம். கவனமாய் கையாள்வது நல்லது. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மனம் வருத்தம்படி சூழ்நிலை உருவாலாம். கவனத்தே. பெண்கள் உங்களது பொருள்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு இழுபறி நிலை மாறி மனம் மகிழும்படியான எல்லாம் நடந்து முடியும். தொழில் மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பணவரத்து இருக்கும். பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். அரசியல் துறையினருக்கு மேல் இடத்தில் இருப்பவர் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். பதவிகளை பற்றிய கவலைகள் உண்டாகும். நிதானமாய் செய்யும் செயல்கள் வெற்றியை தரும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை தரும். கவனமாய் அடுத்தவரிடம் பழகுவது நல்லது. உத்திராடம் என்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், மகர ராசியை சேர்ந்தவர்கள், இந்த ஜூலை மாதம் எடுத்த முயற்சிகள் கைகூடும். வரவுக்கேற்ற செலவு ஏற்படும். எதையும் சாதிக்கின்ற திறமையும் சாமர்த்தியமும் உண்டா. மனோதைரியம் கூடும். மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம். கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும். திடீர் கோபம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், மகர ராசியை சேர்ந்தவர்கள், இந்த ஜூலை மாதத்திலே தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மையை தரும். பழைய வாக்குகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு கவனமாய் பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும்.
விருந்தினர் வருகை, குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்து குறைவு ஆகியவற்றால் செலவு அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினுடன் உண்டாகலாம். கவனமாய் இருப்பது நல்லது. வலிய சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். மகர ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? சனி பகவானை சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கவலையை போக்கும். அலைச்சல் குறையும். வேலை பலு நீங்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வேழன். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 17, 18. அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை 11, 12 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.sreekumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.